ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு 6 மந்த் ப்ளஸ் பேபிக்கு நம்ம என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாங்கிற சீரீஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி என்ன ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் கஞ்சி தாங்க. ஆமாம், ரைஸ் கஞ்சி எப்படி ரெடிமேடாக நம்ம மேக் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாப்பாட்டு அரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அது நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அது நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு காட்டன் துணி, ஒயிட் காட்டன் துணியில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நல்லா கையில் ஒட்டாமல் இருக்கிற மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க ஃபேன் காற்றுல. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஏன்னா என்ன தான் நம்ம காய வச்சு எடுத்தாலும் கூடவே அதில் சில ஈரப்பதங்கள் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது சீக்கிரமாகவே வண்டு இந்த மாதிரி பூச்சியெல்லாம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடராக நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நல்லா அரைச்சி எடுத்து அதை சல்லடை வச்சு நல்லா சலித்து நல்லா மாவு மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாவை நீங்கள் குறைஞ்சது 1 வாரம் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட்டாக இருக்கிற கண்டெய்னரில் போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா, நான் அப்படி தான் இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு கண்டெய்னரில் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் ஒரு கண்டெய்னர் ரெடி பண்ணி அதில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த தூசும் வராது, எந்த பூச்சியும் வராது. ஓகேங்களா? இது நீங்கள் அப்பப்போ தேவைப்படும் போது வெறும் சுடு தண்ணி மட்டும் வச்சுட்டு இதில் 1 or 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி மேக் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ மேக்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் கைஸ். இந்த 1.5 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அந்த மேக் பண்ணி வச்சுருக்க அந்த அரிசி பவுடரை நம்ம போடணும். நான் 1.5 டம்ளர் தண்ணிக்கு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி பவுடரை போட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டையும் நான் கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி சால்ட்டு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டாம். அது உங்கள் சாய்ஸ் தான். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுருணும். இதோட முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம சாப்பாடு கிடையாது. ஏன்னா நம்ம சாப்பாடு நல்லா வெந்திருக்கும். பட் இது நம்ம ராவாக எடுத்துருக்க அரிசிங்கிறதுனால நல்லா வேக வைக்கணும். அதுதான் மெயின் பாயிண்ட்டு. ஓகேங்களா? நல்லா வேக வைக்கணும். நல்லா மூடி போட்டு நம்ம சாதத்துக்கு எப்படி வேக வைப்போமோ அந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் நல்லா வேக வைக்காமல் எடுத்துட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வயிறு வலி இல்லை வயிற்றுக்கு சேராமல் போகிறது இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ அதுக்காக நல்லா வேக வைக்கும். நல்லா கிண்டிகிட்டே இருந்து மூடி போட்டு அப்பப்போ மூடி வச்சு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா சூடாக இருக்கும். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இப்போ தான் நீங்கள் குழந்தைங்களுக்கு 6 மாதம் ஆகிருக்கு அப்படின்னா மெயினாக எல்லோரும் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி கொடுப்பாங்க. அது கூடவே நீங்கள் இந்த அரிசி கஞ்சியும் கொடுக்கலாம். இது கொடுக்குற மூலிமா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப சீக்கிரமாகவே செரிமானம் ஆயிரும். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது. அதுவும் இல்லாமல் இது ரொம்பவே ஃபைன் பவுடராக தான் நம்ம அரைச்சி நம்ம மேக் பண்ணுறதுனால தொண்டையில் சிக்கிக்குமோ அப்படிங்கிற எந்த ஒரு பயமோ பதட்டமோ நமக்கு வராது. நம்ம தாராளமாக கொடுக்கலாம். குழந்தைங்களும் நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸோ மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.